வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி தைப்பொங்கல் ஸ்பெஷல் பால் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பால் பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு 1/4 கிலோ பச்சரிசி, அதாவது இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 5 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது பால் காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போது பால் பொங்கி வருது. இப்போ இதில் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி, 5 டம்ளர் பால், 3/4 டம்ளர் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் பொங்கலுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். பால் பொங்கல் வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா பால் சேர்த்துருக்கிறனால அடி பிடிச்சிக்கும், அதனால் தீயை ரொம்ப கம்மியாக வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் முழுக்க இதை பால்லையே செஞ்சுருக்கேன். நீங்கள் பாதி பால் பாதி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 5 டம்ளர் பால் இந்த அரிசி வேகிறதுக்கு பத்தலை அப்படின்னா சுடுதண்ணியை பக்கத்தில் சூடாக தண்ணி வச்சுட்டு கடைசியாக பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நல்லா குலைவாக வர்றதுக்கு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பால் கூட சூடான பால் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது நல்லா அரிசி மலர்ந்து வெந்து வந்திருக்கு. நான் 3 ஏலக்காயும் சர்க்கரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 3/4 டம்ளர் சர்க்கரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா வேகாது, அதனால் நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து 10 முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கருப்பு திராட்சை தான் இருக்குது. இது பொங்கலில் சேர்த்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.